கூப்பிட போற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படிப்பட்ட தங்கமானவங்க. லெட்ஸ் வெல்கம் விஷால் and ஆர்யா அவர்கள். How happy are you for your friend? First of all, congrats Karthi 25. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி 25 தான் வந்து ரொம்ப ஸ்லோவஸ்டான ஒரு 25 நான் நினைக்கிறேன். மற்ற ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவஸ்டான 25. மற்றவங்கன்னா கண்டிப்பாக 50 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த நேரத்தில். பட் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஹையான 25 வந்து கண்டிப்பாக கார்த்தி தான். ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று. அவர் பண்ண வேண்டிய ஒரு படம் எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்தது. நான் வந்து அவர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறேன். ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு அவரே வந்து என்கிட்ட மச்சான் இந்த மாதிரி இந்த படம் பண்ணுறியாமே நீ அப்படின்னு கேட்டார். இப்போ நான் உள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டேன், பையன் மிஸ் பண்ணுறான் போல இருக்குது, அதனால நம்மளை கேட்குறான் அப்படின்னு. சரி நான் ஆமாம் மச்சான் நீ ஏன்டா பண்ணல அப்படின்னு கேட்டேன். இல்லைடா எனக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் செட் ஆகலடா அப்படி இப்படின்னு. ஓகேடா அப்படியே கடைசியில் போகும்போது மச்சான் கொஞ்சம் பார்த்து பண்ணுறா அப்படின்னா. சரிடா அப்படின்னா. என்னடா இவன் பார்த்து பண்ணுறான்னு சொல்கிறான்னு அந்த அர்த்தமே புரியல. ஆனால் படம் ரிலீஸ் ஆனப்புறம் புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எவனாவது கார்த்திட்ட ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு வந்தானா அந்த கதையே கேட்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி. பட் ஐ பர்சனலி லைக் ஹிம் ஆஸ் எ ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஸ்டோரிஸ் நானே அவனுக்கு கேட்டிருப்பேன். இந்த மாதிரி மச்சான் இந்த மாதிரி கேட்டேன், வேலைக்கு ஆகுதா, இந்த ஓகேவா. ஸோ ஈல் ஆல்சோ கிவ் லாட் ஆஃப் சஜஷன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இங்கே வந்திருக்கிற என்னோட நண்பன் கார்த்திக்காக வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஷால் சார், உங்களோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வந்துட்டாரு, ஜெயம் ரவி சார், அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துருங்க. இந்த மேடைக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சி, சினிமா சார்ந்த ப்ரமோஷனல் நிகழ்ச்சினா கூட்டம் வந்து ஒரு கடமைக்காக வருவாங்க. வா சில பேர் கடமைக்காக வருவாங்க, சில பேர் இந்த படம் கொடுமையாக இருக்கணும்னு நினச்சி வருவாங்க. இண்டஸ்ட்ரியில் இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா வரணும் அப்படின்றது எங்களோட நோக்கம். அது எந்த வெள்ளிக்கிழமை அவன் படம் வந்தாலும், எந்த படமாக இருந்தாலும் அது ஜெயிக்கணுன்றது எங்களோட நோக்கம். இது நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட உழைப்புனால தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் உழைக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் இவனோட உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. ஸோ அந்த வகையில் ஐம் ரியலி ஹாப்பி. கங்க்ராட்ஸ் டு டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள். உங்களோட வித்தியாச படங்களில் வந்து ஒரு வித்தியாச தயாரிப்பாளர். பிரபுவும் பிரகாஷ் நிறைய வித்தியாச படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அந்த வகையில் என்னோட டார்லிங் ஜிவி பிரகாஷும் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படம் ஜப்பான் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பட்டாசு வாங்க தேவையில்லை, தியேட்டருக்கு போய் நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாகவே கிடைச்சிடும் உங்களுக்கு. எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் வித் பிரபு. நான் இது வந்து கடமைப்பட்டிருக்கேன் அந்த விஷயம் சொல்கிறதுக்கு. என்னோட திரைப்படம் 2 திரைப்படம், முக்கியமான திரைப்படம் எறும்பு திரை ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து பிரபு தான். அது வந்து எந்த தயாரிப்பாளருக்கும் அந்த மாதிரி மனசு வராது. ஆனால் பிரபு மனசு வச்சதுனால தான் எனக்கு வந்து அன்றைக்கி அந்த வெள்ளிக்கிழமை வந்து எறும்புத்திரை படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நான் இன்னைக்கு பிரபுக்கு நான் எப்போவுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஐ விஷ் மை பிரதர் அண்ட் ஆக்டர், சக நடிகனா, ஒரு நண்பனா நான் வந்து கார்த்திக்கு நான் எப்போவுமே வந்து கூட பக்கபலமாக எப்போவுமே வந்து ஒரு நண்பனாக இருப்பேன் நான் உறுதியாக சொல்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ரவி சார் நீங்கள் ப்ளீஸ். ஹாய். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
இப்படி முன்னாடி தள்ளி விடுற ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவை. அவங்க தான் நாங்கள். அதுக்கு தான் வந்திருக்கோம். கார்த்தியை பற்றி இவர் ஒரு 1000 விஷயம் சொல்லியிருப்பார், அவர் ஒரு 1000 விஷயம் சொல்லியிருப்பார். இருந்தாலும் 10,000 விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். இது நாங்கள் வந்து மேடைக்காகவோ இல்லை அவரை தெரியுங்கிறதுக்காகவோ சொல்லலை, ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறோம். சில பேர் செஞ்சது மறந்துடும், கார்த்தி செஞ்சதெல்லாம் சிலதெல்லாம் மறக்காது. அந்த எண்ணம், அந்த மனசு, அது வந்து நல்ல மனசு. அந்த மனசுக்காக 25 படம், அது 25 வருஷம், 50 வருஷம், 75 வருஷம் அப்படி ஓடிட்டே இருக்கணும். நிச்சயமாக இந்த படம் பர்டிகுலராக ஒரு சூப்பர் ஹிட் ஆகுன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல் தி பெஸ்ட் கார்த்தி, ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் ஃபார் த வண்டர்ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். லவ் யூ ப்ரோ, லவ் யூ. இது மாதிரி ஒரு மேடை எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல, அதனால நான் ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறேன் எல்லாரும். இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் வந்து விஷால் எல்லா மேடையிலும் என்னை பற்றி பேசிடுவான், ஆனால் நான் அவனை பற்றி எந்த மேடையிலும் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்லை. ஏன்னா எப்போது பேக் ஸ்டேஜ் ஓடி இருப்பேன், ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பேன். நான் விஷாலை பார்த்து பொறாமப்படுற ஒரு விஷயம் என்னென்னா தைரியம். எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு முக்கியமான சுச்சுவேஷன், இந்த பிரச்சனையை யார் ஹேண்டில் பண்ண போகிறானோ அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு இறங்கி நின்னவன். இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கானே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லைடா, பிரச்சனை அவன் தான். பிரச்சனை அதான் நம்ம சந்தானம் ஒரு டைலாக் வச்சிருப்பாப்ல, அவன் 10 ஃப்ரெண்டு 15 ஃப்ரெண்டு வச்சிருக்கான், அவன் ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடும் ஐயோ. அது மாதிரி எங்கே பிரச்சனை இழுத்துட்டு வருவான், என்ன வரும்னே தெரியாது. ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும். அந்த நியூஸ் பார்த்தா நமக்கே தெரியும் அவ்வளோ பிரச்சனை. ரவி எல்லாம் எப்படின்னா, இப்போ நானும் விஷால் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து உள்ளே வந்தவங்க. ரவி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காப்புல. பட் நான் வந்து ரவி கூட பழகினதில்ல. என்னென்னா 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப சிரித்து பேசுனா அங்கேருந்து என் ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, யார் ரவியா அப்படிம்பாங்க. ஏன்னா நீ இவ்வளோ சந்தோஷமாக பேசும்போதே தெரியுது, எங்கிட்டலாம் பேசும்போது நீ சிரிக்கிறதே இல்லைம்பாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்கள் 2 பேருக்கும். ஆர்யா அது மாதிரி எனக்கு காலேஜ் ஜூனியர். அவன் இவன் ஜடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜூனியர்னு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா அப்பவே ரேக் பண்ணியிருப்பான் அவனை. சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அவனெல்லாம் ரேக் பண்ண முடியும், இவ்வளோ பெரிய உருவத்தை எங்கே ரேக் பண்ணுறது. ஆனால் வந்து இது ஒரு தெரபிஸ்ட் தான். அது எந்நேரமும் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கிறாள். மச்சான் டென்ஷன் ஆகாத மச்சான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா, அடுத்த நாள் காலைல ரிலீஸ் இருக்கும், நெல்ல மச்சான் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்துக்கலாமா. ஸோ என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் கவலை இருக்கும், அதை மைண்டில் தூக்கி வச்சுட்டே இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு கீப் கோயிங், யூ ஹேவ் டு கீப் என்ஜாயிங், வைபிங்கிறாங்க இல்லையா, அதுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் ஆர்யா தான். அண்டு அவங்க பேசுன மாதிரி நம்மள மாதிரியே இல்லை நம்மளை விடவும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இருக்கிறது வந்து ஐ எம் வெரி வெரி ப்ரௌட். இது வேற ஜென்ரேஷனில் நடந்திருக்குமான்னு தெரியல, எங்கள் ஜென்ரேஷனில் நடக்குது. இல்லாட்டி இங்கேருந்து வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். அவ்வளோ தூரம் அடிச்சு பிடிச்சி ஆர்யா அதே மாதிரி, விஷால் அதே மாதிரி. விஷால் வந்து தான் அவனை சாவடிச்சிடும் இல்லாட்டி. பட் you know that's a friendship we share. I am so happy to be here. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறீங்களா? அழகா இருக்கு. அவங்க 2 பேர் தமன்னாவும் அனு இமானுவல் வந்திருக்காங்க, அவங்களையும் சேர்த்து அவங்களையும் கூப்பிடலாமா? அது எப்படி ஹீரோயினை கூப்பிடாம இருப்பாங்க?